நெல்லை இருட்டு கடைக்கு மூன்றாவதாக உரிமை கோரிய பிரேம் ஆனந்த் சிங் என்பவருக்கு உரிமையாளர் கவிதாவின் சகோதரர் நயன் சிங் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போது நயன் சிங் இந்த விவகாரத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார், விவரங்கள் என்ன? பிரபல இருட்டுக்கடை நிறுவனம் தொடர்பான பல்வேறு பொது அறிவிப்புகளும் பல்வேறு அறிவிப்புகளும் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. இந்த நிலையில இருட்டுக்கடையின் தற்போதைய உரிமையாளர் கவிதா சிங்குக்கு எந்த தொடர்பும் இல்லை என அவரது சகோதரர் நயன் சிங் என்பவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உரிமம் கோரி அந்த இருட்டுக்கடை மீது உரிமம் கோரி நாளிதழ்களில் ஒரு பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதற்கு அந்த இருவருடைய பொது அறிவிப்புக்கும் மறுப்பு தெரிவிக்கும் வகையில கடையை நிர்வகித்த ராம்சிங் என்பவருடைய மகன் கிருஷ்ணா சிங்குடைய அண்ணன் பேரனான பிரேமானந்த் சிங் என்பவர் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இந்த கடைக்கு எனக்கு தான் உரிமை இருக்கிறது, இருட்டுக்கடை இருட்டுக்கடை என்பது குடும்பத்தின் கூட்டு சொத்து, இந்த கூட்டு சொத்துக்கு ஆண் வாரிசாக உள்ளவர் நான் மட்டும்தான், எனக்கு தான் இந்த கடையில் உரிமை என்பது தொடர்பான ஒரு பொது என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில தற்போதைய கடையின் உரிமையாளர் கவிதா சிங்கின் சகோதரர் நயன் சிங் என்பவர் ஒரு பொது அறிவிப்பு ஒன்றை நாளிதழில் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பிரேமானந்த் சிங் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கடையை உறவினர் என்ற முறையில உரிமை கொண்டாடக்கூடாது என்பதை குறிப்பிட்டு அதை தள்ளுபடி செய்திருப்பதாகவும், இந்த கடைக்கு எந்தவித சம்பந்தமும் பிரேமானந்த் சிங்க்கு கிடையாது, ஏற்கனவே இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில அதை மறைத்து பொது அறிவிப்பு வெளியிட்டு இந்த கடை எனக்குத்தான் சொந்தம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கடையுடைய அனைத்து விதமான ஆவணங்களும் தன்னிடம் இருப்பதாகவும் அந்த பொது அறிவிப்பில் குறிப்பிட்டு இந்த கடையை உரிமை கொண்டாடுவதற்கு பிரேமானந்த் சிங்குக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்பதை தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விவரங்களுக்கு.